நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். அதிகாலமே எழுந்து ஆண்டவரை துதித்து தினசரி காரியங்களை ஆரம்பித்தால் தேவன் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால் நம்மை காப்பாற்றி நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா சோதனைகளையும் அவர் அறிவார், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிவார் என்கிறதை நாம் விசுவாசிக்கையில் சந்தோஷத்தோடு கூட நம்முடைய நாட்களில் நாம் முன்னேறி கொண்டே இருக்க முடியும். கொஞ்சம் தேவனுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, அன்புள்ள கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாட்கள் கடந்தாலும் எங்களுக்குள் எந்த மாற்றமும் இல்லாதபடி, நாங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காதபடி, எங்கள் நிலை மாறாததைப் போல காணப்படுகிற இந்நாட்களிலே எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சோர்ந்து போகாமல், எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருக்க கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சமீபித்த நாட்களிலே பொறுமையே நமக்கு இல்லை, இல்லையா? ஐ காண்ட் வெயிட் என்கிற வார்த்தையை என்று எல்லோருமே பயன்படுத்துகிறார்கள். என்னால் நிற்க முடியாது, என்னால் இருக்க முடியாது, என்னால் தாங்க முடியாது, என்னால் காத்திருக்க முடியாது, என்னால் எதிர்பார்க்க முடியாது என்று பதற்றத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் எப்பவும் கவனிக்கணும், தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வேளையிலே செய்வார் என்பதனால் நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், நமக்கு அவர் நன்மையே செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வேளைக்காக காத்திருப்பது, அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்திருப்பது இந்த கடைசி நாட்களில் ரொம்ப அவசியங்க. வேக வேகமாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்நாட்களிலே ஆண்டவரையே சார்ந்து கொள்வது, அவருக்குள்ளாக விசுவாசத்தோடு இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படி இருக்கு, சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். சகோதரர்களே, இன்னும் சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை மட்டும் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருங்கள். பொறுமையாயிருங்கள், அவருடைய வருகை மட்டும் பொறுமையாயிருங்கள். எங்கே அவர் இன்னும் வரவில்லையே, சீக்கிரம் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் 2022 வருடங்கள் கடந்து விட்டதே என்று அநேகர் உற்சாகமின்மையோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்தால்தான் என் பாடுகள் மாறும், என்னுடைய கவலைகள் மாறும், நான் அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஆகிவிடுவேன், அவருடைய மெச்சுதலை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தை நேசிக்காமல், தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொண்டு பாவத்திற்கு இடம் தராமல், சிலுவையிலே அறையப்பட்ட அனுபவத்தோடு கூட வாழ்கிறவர்களுக்கு எப்பொழுதுதான் ஆண்டவருடைய வருகை வருமோ, அவருடைய ராஜ்யத்தை போய் சேருவோமோ என்று இந்த சோதனையை எதிர்கொள்ள முடியவில்லை, வாழ்க்கையில போராட்டத்தில் நிற்க முடியவில்லை என்பது அவர்களின் அனுபவமாயிருக்கிறது. சரி, உன்னுடைய அனுபவம் அப்படி இருக்கிறதா? ஆண்டவர் சீக்கிரம் வர வேண்டும் என்ற ஆசை உண்டா? மரணாதா என்று அவ்வப்பொழுது சிலர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சீக்கிரமே வாங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சீக்கிரமே வந்துவிட்டால் இன்னும் அவரை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. நம்மை பொறுத்தவரை நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை பரிசீலிக்கிறோமா? பொறுமையோடே இருக்கிறவர்கள் சகித்துக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள் நிந்தைகளை, அவமானங்களை. ஆண்டவர் நிமித்தமாக நாம் நின்று, சிரமங்களிலே நிலைத்து நின்று, சோதனைகளிலே போராடி, என் ஆண்டவர் எனக்கு விடுதலையை அருளுவார், என்னை உயர்த்துவார், அவமானங்கள், இந்த நிந்தைகள், இந்த பாடுகள், இந்த உலகத்தின் சிரமங்களிலிருந்து எனக்கு மீட்பு உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் எனக்கும் எதுவுமே செய்யவில்லையே என்ற ஏக்கம் இருக்கிறது. நாம் அவசரப்பட்டு விடுவதால் மாத்திரம் கடிகாரத்தின் முன்னாலேயும் போகாது, நம்ம வேண்டான்னா அது பின்னாலேயும் திரும்பாது. ஒருவேளை நம்முடைய கைகளில் கடிகாரம் இருக்கிறதுனால முன்னால பின்னால திருப்பினாலும் தேவனுடைய காலம் என்பது மாறாது. அவர் தன்னுடைய வேளையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். நாம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை என்பது ஒரு கஷ்டமான பாடம்தான் இல்லையாங்க? சாந்தத்தோடு கூட, பொறுமையோடு கூட அவருடைய வருகைக்காக நாம காத்திருப்பதென்பது
நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருமளவும் பொறுமையோடு காத்திருப்பது, நம்முடைய நியாயத்தை நாம் எதிர்பார்க்கிற போது பொறுமையோடு காத்திருப்பது, தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற போது அது நிறைவேறும்படியாக அது வரைக்கும் காத்திருப்பது மிக மிக அவசியம். இங்கே ஒரு உமையை சொல்லுகிறான், கவனிங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, இப்பெல்லாம் போர் போட்டு தண்ணீரை வரவழைக்கிறார்கள். ஆனாலும் கூட எத்தனையோ இடங்களிலே நீர் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்கிறது. இவையெல்லாம் இல்லாத போது முற்காலத்தில் விவசாயிகள் வானத்தையே நோக்கி பார்த்திருப்பார்கள். இந்த மழை துளி வருகிற போதுதான் பூமியை புழுது விதைகளை விதைப்பார்கள். அப்படி விதைத்து பயிர் கொஞ்சம் உயர வரமளவும் மறுபடியும் கடைசி வரைக்கும் நீர் பாய்ந்தால்தான் அந்த பயிர்களெல்லாம் நேர்த்தியாய் வளரும். எனவே மறுபடியும் மழைக்காக காத்திருப்பார்கள். அப்படி எதிர்பார்த்து காத்திருந்து 6 மாசம் 7 மாசம் பொறுமையாக இருப்பார்களாம். அதாவது விதைத்த பிறகு அந்த பயிர் வளர்ந்து வருவதற்கு. சிற்சில பயிர்கள் வேகமாக வளர்ந்துடும், சிற்சில பயிர்களோ வருஷக்கணக்கா கூட காத்திருக்கணும். அதாவது கனிதரும் மரங்கள் இருக்கும் அல்லவா? என்ன செய்ய வேண்டும்? கடினமாய் உழைக்க வேண்டும், வேர்வை சிந்த வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். விதைகளை விதைத்தாலும் கூட கவனிங்க, பயிர் இன்ஸ்டன்டா வரணும்னா அது வருமா என்ன? பயிர் என்றால் அந்த விதைத்து அது முளைத்து அது பயிராகி பலன் கொடுக்க டைம் பிடிக்கும். அதுவரைக்கும் பொறுமையோடு கூட விவசாயி என்பவன் காத்து கொண்டிருக்கிறான். மழைக்காக அவன் காத்திருப்பான், தட்பவெப்ப நிலைக்காக அவன் காத்திருப்பான். எந்த காலமா இருந்தாலும் மழை காலங்களில் பெய்கிற அந்த மழை என்பது அதிகமாகி எல்லா பயிர்களும் மூழ்கி போவது கூட, விளைந்த பயிரெல்லாம் அழிந்து போவதையும் கூட பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் அந்நாட்கள்ல ஆண்டவர் சீசன்ஸ், பருவங்களை குறித்திருக்கிற ஆண்டவர் மழை காலத்திலே மழை பொழியும்படியாக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த மனிதன் தான் தேவனுடைய சிருஷ்டியை கெடுத்து போட்டு ஃபாரஸ்டை எல்லாம் அழித்து மழையே வராதபடி இன்னும் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ வேகமா பயிர்களை விளைவித்து விட வேண்டும், அதிக பயிர்களை நாம் விளைவிக்க வேண்டும் என்று அவசரப்படுவதால் தான் என்று மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாள் கூட குறைந்து போனதாயிருக்கிறது. எல்லாமே சீக்கிரம் போயிடுது, நானும் அப்படித்தான் என்கிறது போல நிலை உருவாயிடுச்சு. தேவனிடத்திலே சென்ற எந்த விஷயத்திற்காகவும் காத்திருந்தால், பொறுமையோடு இருந்தால் அற்புதங்களை காண முடியும். விவசாயி பொறுமையோடு கூட 6 மாத காலம் சாப்பிட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் என் பயிர் வளர்ந்துவிடும், நான் விதைத்த விதைக்கு பதிலாக அநேக மூட்டைகளாக தானியங்களை தேவன் என் வீட்டிற்கு சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல நாமும் கூட நாட்களில் நீ செய்கிற ஜெபம் எதுவுமே வீணாகாது. நீ ஆண்டவர் நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலன் கட்டாயம் வரும். ஆண்டவருக்குள் நீ படுகிற பிரயாசம் வீணாகாது என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களாயிருந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியங்கள் நிமித்தம் நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட என் மனசாட்சியையும் காத்துக்கொண்டு கெட்ட பழக்கங்களுக்குள் செல்லாமல், யாரையும் தூஷிக்காமல், நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு ஆளாகி இத்தனை காலம் காத்திருந்தேனே என்னவாயிற்று எனக்கு என்று பதட்டம் உனக்குள் இருக்கிறதா அல்லது ஒரு யோசனை உனக்குள் இருக்கிறதா? கட்டாயமாக ஆண்டவர் வருகிற போது உனக்கு அவர் உன்னதமான தம்முடைய ராஜ்யத்தின் அந்த வாரிசுத்துவத்தை, அதே போல உங்களை பாடுபடுத்துகிறவர்களுக்கு அவர் சிக்ஷை அளிப்பார் என்றும் கூட வேதம் சொல்கிறது. நம்மை நியாயம் தீர்க்கிறவராக அவர் வரப்போகிறார். பொறுமை பொறுமை பொறுமை. தயவுசெய்து ஆண்டவர் எனக்கு பொறுமை அருளிச்சீங்க அப்படின்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னென்னவோ வேண்டும் என்று அவரிடத்தை கேட்கிறோம். ஆண்டவர் எனக்கு பொறுமையை தாங்க, கிவ் மீ பேஷன்ஸ், எனக்கு சாந்த குணத்தை அருளுங்க, எனக்கு சகிக்கிற மனசை கொடுங்க, எனக்கு விசுவாசத்தை அருளிச்சீங்க. ஒவ்வொரு நாள் காலையும் ஜெபிக்கிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால், இதன் மூலமாய் நமக்கு தெரியாமலேயே தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில விதைக்கப்படுகின்றன. அவைகள் முளைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணம், முழு திருப்தி வரப்போகிறது. நீ பரிபூரணனாகி கனி கொடுக்கிற நபராய் மாறி ஆண்டவர் அருளுகிற மெச்சுதலை பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவார்த்தையை கேட்டால் என்ன கிடைக்கிறது, ஜெபிக்கும் போது என்ன வருகிறது, ஆலயத்திற்கு சென்றால் என்ன வருகிறது என்ற நிலையில் இருக்கிறீங்களா? பொறுமையோடு காணப்படுங்கள். என்ன நடந்ததோ, என்ன நடக்கப் போகிறதோ அதை அறிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, கர்த்தர் வருமளவும் நீடிய
கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. செட்டில் டவுன். நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, தேவன் பார்த்துக் கொள்வார். என்னில்லாமல் என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, இன்னும் வரலையே, என்ன நடக்குது, என்ன செய்யறது, முன்னால போலாமா, பின்னால போலாமா, அந்த பக்கம் போலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று கலவரத்தோடு கூட பதட்டத்தோடு இந்த அவசரத்திலே செய்கிற தவறுகள் தான் வரப்பும் நடக்காது. அவசரமா எதையும் செய்யக்கூடாதுங்க. அது கெட்டு போயிடும். நீங்க சமைச்சாலும் அல்லது நீங்க ஆட் பண்ணினாலும், நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும், பிரயாணம் செஞ்சாலும், ஏதோ போகணும் ஓவர் ஸ்பீடா போய் ஒரேடியா போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. ஆக்சிடென்ட் மூலமா. தேவன் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். அவரே நமக்கு எது எப்ப தேவையோ அதை தந்தருளுவார். எனவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்தால் போதும் என்பதை மனதில் இருந்தால், பொறுமையோடு காத்திருந்தால், எப்படி விவசாயி விதை விதைத்து பயிருக்காக காத்திருக்கிறானோ அதுபோல நாம் செய்ய வேண்டியவைகளை செய்து நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை தருவார் என்று, நாம் அவர் நிமித்தம் பட்ட பிரயாசத்திற்கான பலன் கிடைக்கும் என்று, நம் மனசாட்சி நிமித்தம் நிந்தைகளை அவமானங்களை சகித்துக்கொண்டு, எத்தனை பேர் எப்படி நம்மை தூஷித்தாலும் வாய் திறவாமல் திரும்ப தூஷிக்காமல் மௌனத்தை காத்துக் கொள்ளுவதற்கு அது ஏதோ கோழைத்தனம் இல்லைங்க, இயலாததனால் இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, பேசுவதற்கேற்ற பலனை விட வாயை மூடிக்கொண்டிருப்பதற்கு பலன் அவசியம். பேசுவது ரொம்ப சுலபம், மௌனமாயிருப்பதுதான் கஷ்டம். நாம ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் விவாதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆர்கியூமெண்ட்ஸ் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் பதறாமல் நிலைத்திருப்பார்கள். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நம் முழு இருதயத்தோடு தேவனையே நோக்கி பார்க்கிற போது, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவரே என் துர்க்கம், அவரே என் கன்மலை கோட்டை, வாக்கு கொடுத்திருக்கிறவர், அதை நிறைவேற்றுகிறவர், இதோ வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வருவார் என்று அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மனசாட்சியை காத்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஒப்படைத்த பணியை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வருகை நாளை ஒருவனும் அறிய மாட்டான். அந்த நிமிடமாவது மணியாவது யாருக்கும் தெரியாது. எதிர்பாராத நொடிப்பொழுதில் அவர் திடீரென்று வந்து விடுவார். அவர் வருகிற போது அவருடைய பார்வைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறவர்கள், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமாங்க, அவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கலாம், மனசாட்சியை காத்துக்கொள்ளலாம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த கோரமான உலகத்தில் ஆண்டவரே வேக வேகமாக எதையோ சாதிக்க வேண்டும் என்று, பதற்றத்தோடு எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக பிரதிபலனை பெற வேண்டும் என்று அவசரமாக வழிதப்பி போகிறோம் என்று, அதனால் உம்மை துக்கப்படுத்துகிறோம் என்று, எங்களுக்கு நாங்களே நஷ்டத்தை உண்டாக்குகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு மீது நம்பிக்கை வைப்பதற்கு, உம்மிடத்திலே விசுவாசத்தோடு இருப்பதற்கு, நாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்து அதற்கான பிரதிபலனை நீர் அருளுகிறவரை பொறுமையோடு காத்திருப்பதற்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறதற்கு பொறுமையோடு கூட காத்திருந்து உம்முடைய வருகையின் சமயத்தில் உம்மோடே கூட எழுப்பப்படும்படியாக எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்றும், இந்த சமயத்திலும் யார் யாருடைய இருதயங்களில் என்னென்ன கலவரங்கள் இருக்கிறதோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ அறிந்த ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டு உம்மையே நோக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்வதற்கு, நம்பிக்கையோடு கூட வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும்
இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக.